ஜெபம். மிகுந்த இரக்கமுள்ள கர்த்தாவே, சுவாமி, உம்முடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது நீர் கூட இருந்தலும் சுவாமி, உம்மை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிற சுவாமி, உம்மை அறிந்து கொள்ள நாங்கள் வேத வசனத்தை தியானிக்க கிருபை செய்தரலும் சுவாமி. உம்முடைய வேத வசனங்கள் எங்கள் கால்களுக்கு தீபமாக இருக்கிற சுவாமி, பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிற சுவாமி. நாங்கள் அவைகளை தியானிக்கும் பொழுது நீரே எங்களை வழிநடத்தி அருளும் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தேவையான சத்தியங்களை வெளிப்படுத்தி கொடுக்க கிருபை செய்தருளும் சுவாமி. போதித்து நடத்தியருளும் சுவாமி. இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரம்பிதாவே, ஆமென். இன்று நாம் சங்கீதம் 3 சங்கீதத்தை நாம் தியானிப்போம். இந்த சங்கீதம் தாவீது தன் குமாரனுக்கு பயந்து தப்பி ஓடுவதை பற்றி இந்த சங்கீதம் சொல்கிறது. இந்த சங்கீதம் பேக்ரவுண்டு, அதாவது எந்த சூழ்நிலையில் தாவீது தன் சொந்த மகன் அப்சலோமுக்கு பயந்து ஓடுகிறார்ன்றது 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரத்திலும் அந்த சூழ்நிலையை பற்றி நல்லா நமக்கு விளக்கி சொல்லுது. தாவீது தன் சொந்த குமாரன் அப்சலோமுக்கு பயந்து ஓடும் பொழுது அந்த சீன் ரொம்ப பரிதாபமான சீன். அவர் தன் மனைவி, தன் பிள்ளைகள், தன்னுடைய ஜனங்கள் எல்லாரையும் கூட்டிட்டு கால்நடையாக அரண்மனையை விட்டு எருசலேமை விட்டு போகிறாரு. ஏன் ஒரு பெரிய கிங் கால்நடையாக போகணுன்னு நான் யோசித்தேன். அதாவது அவருக்கு அது கூட டைம் இருந்துக்க, அவர் தப்பி எப்படியாச்சும் ஓடணும் தான் மகனுக்கு. அந்த டைம் இல்லாதனால தான் அவர் கால்நடையாக போனார் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இந்த சங்கீதம் அதிகாலையில் பாடப்பட்ட ஒரு சங்கீதம். தாவீது தப்பி ஓடின, அப்சலோமுக்கு பயந்து தப்பி ஓடின நாளுக்கு அடுத்த நாள் காலை பாடப்பட்ட சங்கீதம் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். நம்ம ஆபத்து காலத்தில் நம்ம எப்படி தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் இருக்கணுன்றதை பற்றி இந்த சங்கீதம் நமக்கு போதிக்கிறது. நம்ம மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் 2019ஆம் வருஷம் போன ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த அசம்பிளி எலெக்ஷனில் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல. அதனால 3 கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைக்கிது. அதாவது சிவசேனா, அப்போ அன்டிவைடட் சிவசேனா, என்சிபி, காங்கிரஸ், இந்த 3 கட்சிகளும் சேர்ந்து ஆட்சி அமைக்குது. திடீர்னு யார் எதிர்பார்க்காத சமயத்தில் ஜூன் 22ஆம் வருஷம் 2022 ஜூனில் ஷிண்டே என்ற ஒரு பெரிய சிவசேனா தலைவர் 37 எம்எல்ஏக்களை கூப்பிட்டுட்டு கட்சியை விட்டு வெளியே வந்துடுறாரு. இன்னொரு கட்சியோடு சேர்ந்து அவங்க ஆட்சி அமைச்சுறாரு. பெரிய ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் சடனாக யாரும் எதிர்பார்க்காத வேலையில் ஒரு சாதாரண மனிதராகிட்டார். அவர் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டார். அவர் கட்சியை இழந்து போயிட்டார், கட்சி சிம்பல் இழந்து போயிட்டார், கட்சி கொடியை இழந்து போயிட்டார், எல்லாவற்றையும் இழந்து அவருக்கு இழக்கிறதுக்கு இனி ஒன்றுமே இல்லை. அந்த நிலையில தான் அவர் இருந்தார். தாவீது கூட கிட்டத்தட்ட அந்த நிலையில தான் இருந்தார். எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறாரு. அரசனாக இருந்தவர் ஆண்டி ஆயிட்டார்னு கூட சொல்லலாம். ஒன்றும் எல்லாவற்றையும் இழந்து தனியாக நிற்கிறார். ஒரு மனுஷனுக்கு துன்பம் வரும்போது when it rains it poursன்னு சொல்லுவாங்க. துன்பம் வரும்போது அடுக்கடுக்காக அந்த துன்பங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். தாவீதுக்கும் இந்த மாதிரி தான் அடுக்கடுக்காக துன்பங்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. தாவீது ஒரு எல்லாராலும் ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற சொந்த மகன் அப்சலோம். அவர் சொந்தமான அப்சலோம் அவர் தாவீது யோசித்தார், நமக்கு ரொம்ப பிரியமான குமாரன், கடைசி நேரத்தில் இவன் நம்மளை பார்த்துக்குவான், நமக்கு சமாதானத்தை தருவான்.
அப்ஸ் ஷாலோம் அப்படின்னா சமாதானத்தை தருபவன் அப்படின்னு அர்த்தம். நமக்கு சமாதானத்தை தருவான்னு அவர் யோசிக்கிறார். அவர் யோசித்து தான் அந்த பேர் விட்டார். ஆனால் அந்த சொந்த குமாரனை தேவைப்பட்டா தகப்பனையே போட்டு தள்ளுற அளவுக்கு வந்துட்டார். அப்படி அவர் எவ்வளோ நம்பினாரோ சொந்த குமாரனை அவனால் கைவிடப்பட்டார். அப்புறம் அகித்தோப்பேல்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தாவீதின் ஆலோசனைக்காரன், ஒரு பெரிய சாணக்கியன். அவன் சொல்கிற ஆலோசனைப்படி நடந்தால் சண்டையிலலாம் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அவன் தாவீதுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தான். அவனே தாவீதை விட்டு ஓடி போயிட்டான். அப்புறம் தாவீது எந்த ஜனங்களை அவரோட இஸ்ரேல் ஜனங்களை ரொம்ப நேசித்தார். ஆனால் அந்த ஜனங்களை அவரை கைவிட்டுட்டு போயிட்டாங்க. இந்த அப்சலோம்ன்றவர் அந்த தாவீதின் சொந்த குமாரன். அவர் வாயில் வடை சுடுறவருன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் அதான் சொல்கிறோம், அந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்க. ரொம்ப அதாவது ஒன்றும் செய்ய மாட்டார், நல்லா பேசுவார். ஒவ்வொரு நாளும் அவர் அந்த பட்டணத்து வாசல் போவார், ஜனங்களை சந்திப்பார். அவங்க கேஸஸ்லாம் கொண்டு வந்தால், இந்த கேஸ் தானே, ஒன்றும் இல்லை, நானாக இருந்தால் உங்களுக்கு உடனே இந்த கேஸில் உங்களுக்கு சாதகமாக செஞ்சுருப்பேன், ஒன்றும் இல்லை, இது ஈஸி, அப்படி இப்படி சொல்லி ஜனங்கள் உள்ளத்தெல்லாம் ஹி ஒன் த ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள், ஜனங்கள் உள்ளத்தெல்லாம் கவர்ந்துக்கிட்டார். இப்போ இஸ்ரேல் ஜனங்களும் தாவீதை ஆல்மோஸ்ட் கைவிட்டாங்க. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இஸ்ரேலருடைய ஒவ்வொரு இருதயம் அப்சலோமுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. அவங்க தாவீதுக்கு சப்போர்ட்டாக இல்லை. தாவீது எல்லோரோடையும் கைவிடப்பட்டு தனியாக நிற்கிற மாதிரி இருந்தார். இப்படி தாவீது இருக்கும்போது தான் அவருக்கு அதை எப்படி அவர் ஹேண்டில் பண்ணுறாரு, எப்படி பயத்திலேருந்து தன்னை விடுவித்து கொண்டாருன்னு பார்ப்போம். அவர் தாவீது முத வசனம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? நான் எதிரிகள் ரொம்ப பெருகிட்டாங்க அப்படின்னு சொல்லுது. எதிர்த்தழுவோர் அநேகராக இருக்காங்க, நான் என்ன செய்கிறது அப்படின்னு அவருக்கு புரியலை. அவர் ரொம்ப துக்கத்தோடு இருந்தார். ஆனால் 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, துக்கத்தில் இருந்தவர் தன்னோட பிரச்சனைகளை கடவுள்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, கடவுள் என் கேடகம், கடவுள் என் மகிமை, கடவுள் நான் தலை குனிஞ்சு இந்த அரண்மனையை விட்டு போனேன், தலை நிமிரச் செய்வார் கடவுள் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. தாவீது ஒரு பெரிய யுத்த வீரன். அவருக்கு ஷீல்டு, அதாவது அந்த கேடயம் எவ்வளவு யூஸ்ஃபுல் வார் டைம்லன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். எப்படி அந்த வார் டைமில் அந்த ஷீல்டு கேடகம் அவர் எப்படி பாதுகாக்குன்றதும் அவருக்கு தெரியும். அவர் தாவீது ஆனால் கடவுளை ரொம்ப நம்பினார். கோலியத்தோட சண்டை போடும்போது கூட தாவீது இந்த ஷீல்டை அவர் போட்டுக்கல. அவர் அந்த கேடகத்தை கேடகத்தை அவர் போட்டுக்கல. அவர் ஒன்றும் இல்லாமல் போகிறார். ஆனால் தாவீது எல்லாம் போட்டிருக்காரு. இவர் எடுத்துகிட்டு போனது ஒரு கவன் 5 கூழாங்கல், இவ்வளோதான் இவர் எடுத்துகிட்டு போனார். ஆனால் கடவுள் அவருக்கு கேடகமாக இருந்தார். இது தாவீது ஆல்ரெடி இதை தாவீது அனுபவிச்சிருக்காரு. அப்போ அவருக்கு தெரியும் கேடகம்னா இப்படி ரொம்ப எவ்வளவு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு தெரியும். ஆமையை சொல்லுவாங்க. ஆமை 152-50 வயசுக்கு மேலே இருக்கிறது யூஸ்வலாக. இந்த சிங்கம் கூட சீக்கிரம் அதோட ஆயுஸ் 29 வருஷம்தான், சீக்கிரம் இறந்து. திமிங்கலம், பெரிய திமிங்கலமே, அதோட ஆயுஸ் அரௌண்டு 90 வருஷம்தான். ஆனால் இந்த ஆமை அந்த சரீரம் அதுக்கு ரொம்ப பலவீனமான சரீரமாக இருந்தாலும் ஓடு அதை ஷீல்டு மாதிரி, ஓடு அதை கேடகம் மாதிரி பாதுகாத்துக்கொள்ளுது. இப்போ கேடகம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அந்த காலத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வெப்பன். அது ரொம்ப தேவையான ஆயுதம். கடவுள் என் கேடகம் அப்படின்னு சொல்கிறாரு.
தா கடவுள் வந்து அடுத்து என்ன சொல்கிறாரு? கடவுள் என் மகிமைன்னு சொல்கிறார். தாவீது வந்து சாதாரண ஆடு மேய்க்கிறவனாக தான் இருந்தார். ஆனால் அவரை கடவுள் வந்து அவருக்கு மகிமையை கொடுத்தாரு. பெரிய இஸ்ரவேலில் ஒரு பெரிய அரசனாக்குனார். அதனால தான் சொல்கிறாரு, கடவுள் தான் என் மகிமை. கடவுள் அவர் அரண்மனை விட்டு தலை குனிஞ்சு போகும்போது அவர் கடவுள் தான் அவரை தலை நிமிர செய்வார் அப்படின்னு சொல்கிறார். அதனால் தாவீது வந்து கடவுளை நல்லா பற்றி கொள்கிறாரு. அவருக்கு தெரியும், நம்ம பயத்தினால் ஆளுகை செய்யப்படக்கூடாது. பயத்துக்கு நம்ம என்றைக்கும் ஒரு அடிமை ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அவர் ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க, புராண கதை சொல்லுவாங்க பயத்தை பற்றி. இந்த அருமையான கதை. இவங்க வந்து ஒரு அரசன் வந்து வேட்டையாடிட்டு வர்றான். வேட்டையாடிட்டு வரும்போது அவனுக்கு ரொம்ப தாகம் எடுக்குது. உடனே ஒரு பக்கத்தில் ஒரு குளம் இருந்துச்சு. அந்த குளத்தில் போய் தண்ணி குடிக்கலான்னு போகிறார். அப்போ அந்த குளம் சொல்லுது, குடிக்காத, தண்ணி குடிக்காத, நான் உன்கிட்ட 3 கேள்வி கேட்பேன். இந்த 3 கேள்வியில் நீ ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணால் இந்த தண்ணியை குடிக்கலான்னு அந்த குளம் சொல்லுது. அப்போ மொதல் கேள்வி கேட்குது, ஒருத்தங்க உனக்கு பெரிய கிஃப்ட் கொடுக்க விரும்புனா மோஸ்ட் ப்ரெஷியஸ் கிஃப்ட் நீ என்ன கிஃப்ட் கொடுப்ப கேட்ப, என்ன கிஃப்ட் கேட்பேன்னு சொல்லுது. உடனே தாவீது அதுக்கு பதில் சொல்கிறாரு, என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இங்கே என்ன கிஃப்ட்டு நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான கிஃப்ட் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப முக்கியமான கிஃப்ட் வந்து ஹெல்த். ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது வந்து ஹெல்த், ஆரோக்கியம். ரெண்டாவது, அந்த குளம் கேட்குது, உங்களுக்கு மனுஷன் வந்து ஜெயிக்க முடியாத ஒரு எனிமி யார் அப்படின்னு கேட்கு. அப்போ அந்த அரசன் சொல்கிறாரு, மனுஷன் ஜெயிக்க முடியாத எனிமி வந்து, பகைஞன் வந்து கோபம். அந்த கோபத்தை மனுஷன் வந்து ஜெயிக்கவே முடியாது. அதனால் கோபம்னு அந்த அரசன் பதில் சொல்கிறார். மூன்றாவது கொஸ்டின் வந்து, புல்லை விட எது வேகமாக வளரக்கூடியது? புல்லை விட வேகமாக வளரக்கூடியது என்னது? அப்போ அரசன் சொல்கிறாரு, புல்லை விட வேகமாக வளரக்கூடியது வந்து கவலை. ஒரு மனுஷனுடைய கவலை லேசாக வந்தால் போதும், அப்புறம் அந்த கவலையை பற்றி நினச்சி அவன் ரொம்ப இதாயிடும். இந்த காலத்தில் சொல்கிறாங்க, கவலை வந்து ஈவன் நம்ம ஹெல்த்தை கூட அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தாவீது இந்த கவலையை எப்படியாச்சும் ஜெயிக்கணும்னு பார்க்குறாரு. இந்த கவலையை ஜெயிக்கணும்னு பார்க்குறாரு. அதனால தான் அவர் சொல்கிறாரு, கடவுள் வந்து நான் முதல்ல யோசிக்கிறாரு, எனக்கு ரொம்ப அந்த பகைவர்கள் நிறையா எதிரிகள் பெருகிட்டே இருக்காங்க, என்னுடைய ஜனங்கள் அப்போ அங்கே பெருகுனாங்கன்னா இங்கே குறைஞ்சி போவாங்க, தாவீது ஜனங்கள் வந்து குறைஞ்சி போவாங்க. பெரியப்போ அதை பற்றி அவர் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கார். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, கடவுள் வந்து என் கேடகம், என் மகிமை, என் தலையை நிமிரச் செய்கிறவர் அப்படின்னு சொல்கிறார். இந்த மென்டல் பிக்சர், இந்த மனக்கண்களோட அவர் கடவுள்கிட்ட போகிறார். கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுறார். கடவுள்கிட்ட சொல்கிறாரு, கடவுளே, நான் சத்தமிட்டு கடவுளை நோக்கி கூப்பிட்டேன். அது வந்து 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நினைக்கிறேன். நான் சத்தமிட்டு கடவுளை கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அங்கே பரிசுத்த பர்வதத்திலிருந்து அவர் எனக்கு செவி கொடுத்தார் அப்படின்னு. இந்த வார்த்தைகளை, இந்த ஜபத்தோடு, இந்த தரிசனத்தோடு, இந்த மனக்கண்களோடு அவர் தூங்குறார். ஏன்னா ரொம்ப டயர்டாக அவர் நடந்து வந்தது, ரொம்ப டயர்டாக இருப்பார். ஆனால் அவர் தூங்குறார். தாவீது தூங்கும்போது அவர் வந்து வாக்கு தத்தங்கள் என்ற தலையணையில், அதாவது பில்லோ ஆஃப் ப்ராமிசஸ், அந்த வாக்கு தத்தங்கள்ன்ற தலையணையில் தூங்கினார் அப்படின்னு சொல்கிறார். அவர் நல்லா தூங்கி எந்திக்கும் போது அவர் வித்தியாசமான ஆள் ஆகிட்டார். இந்த தூங்கும்போது கூட அவர் இந்த விசுவாசத்தில் ரொம்ப பலன் அடைகிறார். நான் படுத்து உறங்கினேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார் அப்படின்னு சொல்கிறாரு. தூக்கத்துலையும் அப்படி கர்த்தர் வந்து என்னை தாங்குகிறார்ன்றாரு. அப்படி அவர் தூங்கும்போது இந்த மாதிரி விசுவாசத்தில் வளர்கிறவராய் இருந்தார்.
அப்போ தூங்கி எந்திக்கிறார் தாவீது. தூங்கி எந்திக்கும் போது அவர் முற்றிலும் ஒரு கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் மேன் ஆகிட்டார். கொஞ்சம் கூட பயம் இல்லாதவர் ஆயிட்டார். சொல்கிறாரு, வந்து பாருங்கடா, 10,000 பேர் வாங்க, எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு தாவீது. எனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. கடவுள்கிட்ட சொல்கிறாரு, என்னுடைய எதிரிகளின் பற்களை தகர்த்து போடும், எதிரிகளின் தாடைகளை அடித்தருளும் அப்படின்னு சொல்கிறார். விசுவாச வார்த்தைகளை பேசுகிறார். அப்போ அவர் தூங்குறதுக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் பயம் அவருடைய உள்ளத்தில் இருந்தது. அந்த பயத்தை அவர் கம்ப்ளீட்டாக பயத்தில் இருந்து வெளியே வந்துடுறாரு. அதான் அந்த நம்ம மார்க் 4ஆம் அதிகாரம் நம்ம ஒரு 35ஆம் வசனத்துலேருந்து 42ஆம் வசனம் வரைக்கும் நினைக்கிறேன். அதில் ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. அதாவது நம்ம அந்த விதைக்கிறவன் விதை கதையெல்லாம் கடவுள் அந்த பேரபிள்லாம் சொல்கிறார்ல, அந்த சொல்லிவிட்டு அன்னைக்கு நைட்டே வந்து அவர் கலிலேய கடல்லேருந்து அக்கறைக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கடவுளோட அவருடைய சீஷர்கள்லாம் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அக்கறைக்கு போகணுன்னு சரி சீஷர்கள் எல்லாம் கடவுள் சொல்லிட்டாரு அப்படின்னு கூட இருக்காங்க. இவர் வந்து கப்பலின் அந்த பின்னணியத்தில் ஒரு தலையணை வச்சு படுத்து தூங்குறார். வெளியே நல்ல ஒரு சுழல் காற்று, நல்ல ஸ்ட்ராங்கான சுழல் காற்று வீசுது. இவர் வந்து அமைதியாக படுத்து தூங்குறார். சீஷர்கள் அலையை அடிக்குது. அலை அடித்து அந்த தண்ணி அந்த போட்டு வந்து அந்த கப்பலில் வந்து தண்ணியால் நிறைஞ்சிருச்சு. அந்த சீஷர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க உள்ளத்தில் ஒரே பயம். யோசிக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறதுன்னு. அப்புறம் கடவுளை எழுப்புறோம், ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வசனத்தை தயவுசெய்து வாசிங்க. 40ஆம் வசனம், மார்க் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அவர் 2 கொஸ்டின் கேட்குறாரு. ஏன் பயந்தீங்க, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு 2 கொஸ்டின் கேட்குறாரு. அப்போ 2க்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு, பயத்துக்கும் விசுவாசத்துக்கும். சீஷர்கள் மனசில் வந்து கடலில் அவங்க ப்ரேயர் பண்ணும்போது பயம் இருந்துச்சு அவங்க உள்ளத்தில், விசுவாசம் இல்லை. அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறாங்க. ஐயரே, நாங்கள் மடிஞ்சு போயிடுறோமே, அப்படி நாங்கள் செத்து போகிறோமே, எங்கள் கதை முடிஞ்சிட போதே அப்படின்னு சொல்கிறாங்க சீஷர்கள். அதே ஜபம் தாவீது என்ன சொல்கிறாரு, எனக்கு பயம் இல்லை, நான் பயம், விசுவாச வார்த்தைகளை பேசுகிறாரு. 10,000 பேர் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அவர் சொல்கிறார், நீங்கள் வந்து எதிரிகளை தோற்கடிச்சிருங்க, நீங்கள் எதிரிகளின் பற்களை உடைச்சி போட்டுருங்க, தாடைகளை அடிங்க, அப்படி இப்படின்னு அவர் விசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறார். இப்போ பயத்துக்கும் விசுவாசத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. there's a relationship between faith and fear. பயம் நம்ம உள்ளத்தில் இருந்தால் விசுவாசம் நம்ம உள்ளத்தில் வராது. விசுவாசம் இருந்தால் பயம் நம்ம உள்ளத்தில் இருக்காது. தாவீது வந்து அவர் உள்ளத்தில் விசுவாசம் இருந்துச்சு, பயம் இல்லை. இப்போ அவர் கம்ப்ளீட்டாக தாவீது வந்து பயத்தில் இருந்து வெளியே வந்துட்டார். அப்போ அவர் வந்து பயத்தை என்ன ஒரு 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 பிரசங்கியார் சொல்கிறாரு, நம்ம வீட்டில் இருந்து வெளியே இருந்து உள்ளே வரும்போது செருப்பை ஒரு மூளையில் கழட்டி போடுற மாதிரி பயத்தையும் நம்ம தாவீது வந்து அவர் உள்ளத்தில் ஓரத்தில் கழட்டி போட்டார் பயத்தை. அந்த செருப்பை வந்து நம்ம அதுக்கப்புறம் நினைக்கிறதில்ல, திரும்பி வெளியே போகும்போது தான் அதை பற்றி நினைப்போம். தாவீது கூட பயத்தை ஒரு மூளையில் முற்றிலுமாக பயம் இல்லாதவராக இருந்தார். மார்ட்டின் லூத்தர், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் மார்ட்டின் லூத்தரை பற்றி. அவர் வந்து சத்தியங்களை போதிச்சிட்டு இருந்தார். ஆனால் அவர் சபையில் இருந்த மக்கள் வந்து அதை கள்ள போதனை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மேலே இருந்து
உன் மேலே விசாரணை இருக்குது, நீ விசாரணைக்கு வந்துட்டு போ, நாங்கள் உன்னைய ஒன்றும் செய்ய மாட்டோம், நீ பத்திரமா வரலாம், பத்திரமா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்ட்டின் லூத்தரும் போகிறாரு. போகிற வழியில் அவர் பட்டணத்தில் அந்த சிட்டிக்குள்ளே என்டர் ஆகும்போது ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறார், உள்ளே போகாத, உன்னைய கொலை பண்ணிடுவாங்க, நீ உள்ளே போகாத அப்படின்னு ரொம்ப எச்சரிக்கிறார். இப்போ மார்ட்டின் லூத்தர் சொல்கிறாரு, ஈவன் இஃப் தேர் ஷுட் பி as many devils as the number of tails at the house top of the building where he is attending the enquiry, அந்த பில்டிங்கில் எவ்வளோ இருந்தாலும் I am not afraid. அவர் சொல்கிறாரு, வேதத்தில் அடிப்படையில் நான் சொன்ன வார்த்தைகள் தப்புன்னு ப்ரூவ் பண்ணால ஒழிய நான் ஐ ஸ்டாண்ட் வேர் ஐ ஆம் அப்படின்னு சொல்கிறேன், நான் சொன்ன வார்த்தைகளின்படி நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த பயம் அந்த காலத்தில் இது ரொம்ப பெரிய விசுவாசம். ஏன்னா அந்த காலத்தில் இந்த மாதிரி கள்ள போதனை போதிச்சவங்கள, கள்ள போதனை கிடையாது, அது நல்ல போதனை தான், கள்ள போதனைன்னு சொல்லி நிறைய பேரை உயிரோடு எரிச்சிருக்காங்க, நிறைய பேரை தே பிஹெடட். அந்த மாதிரி அந்த காலத்தில், அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இது மிகப்பெரிய விசுவாசம், மிகப்பெரிய போல்ட்னஸ் சொல்லலாம். அவ்வளவு அவங்க தைரியமாக இருந்தார். நம்ம கூட பயப்படக்கூடாது. கடவுள் என்ன சொல்கிறாரு, 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயப்படுற ஆவியை கொடுக்கல. அப்போ பயப்படுற ஆவியை நமக்கு யார் கொடுக்குறா? பிசாசு தான் நமக்கு பயப்படுற ஆவியை கொடுக்குறா. தாவீது ஒரு டிசிஷன் எடுத்துட்டார், நான் இனி பயப்பட மாட்டேன் அப்படின்னு. ஏன்? மனுஷன் எனக்கு என்ன செய்வான், கடவுள் என்னோட இருக்கார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படின்னு கேட்டார் தாவீது. நம்ம கூட கர்த்தர் நமக்கு கேடகமாக இருக்கார், நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கணும். நம்ம பயத்தை நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் பண்ண வேண்டும். அதான் இந்த இதில் இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். பயத்தை நம்ம அலோவ் பண்ணக்கூடாது நம்ம உள்ளத்தில். ரெண்டாவதாக நம்ம நினைக்கலாம், தாவீது என்ன சொல்கிறாரு, கடைசி வசனம் நினைக்கிறேன் பாருங்கள், கடைசி வசனம் 3ஆம் அதிகாரம். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமாம், ரட்சிப்பு அவர் அவ்வளோ கம்ப்ளீட்டாக, ரொம்ப ஃபெய்த் அவருக்கு நிறைய ஆச்சு. ரட்சிப்பு கர்த்தருடையது. நான் கர்த்தர் என்னை எப்படியும் காப்பாற்றுவார், ஹீ இஸ் மை ஷீல்டு அப்படின்னு சொல்கிறார். கர்த்தர் எப்படி என்னை காப்பாற்றுவார், அதனால் ரட்சிப்பு அவர் தான் எனக்கு செய்கிறாரு, நான் என் ஃபைட் பண்ணி ஒன்றும் நான் பலன் கொள்ளலை அப்படின்னு சொல்கிறார். 1948 1948ஆம் வருஷம் ஒரு இஸ்ரேல் ஒரு புதிய நாடாக பிறக்குது. அது பிறந்து 2 hours ஆகலை. பக்கத்துள்ள கண்ட்ரிஸ் லெபனான், சிரியா, ஜோர்டான், ஈஜிப்ட், ஈராக் எல்லா கண்ட்ரிஸும் ஒன்று சேர்ந்து இஸ்ரேலோட சண்டை போடுறாங்க. அது ஜஸ்ட் பார்ன் நேஷன். அது இஸ்ரேல் பிறந்து இஸ்ரேல் அந்த நேஷன் 2 hours கூட ஆகலை. அவங்ககிட்ட இருந்த வெப்பன் என்னது, இஸ்ரேல்கிட்ட இருந்த வெப்பன் என்னது, 2 ஏர்கிராஃப்ட், 5 ஆர்மர்டு வெஹிக்கிள். சண்டைனா என்னன்னு கேட்குற போர் வீரர்கள், ஒரு 10,000 எவ்வளோ ஜனங்கள். அவங்களுக்கு கொஞ்சம் கூட ட்ரைனிங்கே கிடையாது எப்படி சண்டை போடுறதுன்னு. அந்த ஜனங்கள் இவ்வளோ தான் அவங்ககிட்ட இருந்துச்சு. ஆனால் கடவுள் அந்த 5 கண்ட்ரிஸ் மேலே சுற்றி இருக்க கண்ட்ரிஸ், அவங்களுடைய மெயின் எய்மு இஸ்ரேல் இருக்கக்கூடாது. இந்த பூமியில் இஸ்ரேல்ன்ற கண்ட்ரி இருக்கக்கூடாது, அதுதான் அவங்களோட மெயின் எய்ம். 5 கண்ட்ரிஸ் சேர்ந்து அவங்கள ஒன்றும் செய்ய முடியல.
இஸ்ரேல் வெற்றி பெற்றுச்சு. வெற்றி எப்படி பெற்றாங்க? 30% லேண்ட் தே கெயின்டு. அவங்க கண்ட்ரியோட இன்னொரு 30% கூட லேண்டை, எனிமி லேண்டை அவங்க பிடிச்சிட்டாங்க. அப்படி ஒரு பெரிய விக்ட்ரி, அமேசிங் விக்ட்ரி கடவுள் அவங்களுக்கு கொடுத்தாரு. அந்த வெற்றி வந்து எப்படி நம்ம இவ்வளோ பெரிய வெற்றி நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னு அவங்க தே வாண்டட் டு டூ ரிசர்ச். எப்படி நம்ம இவ்வளோ பெரிய வெற்றி நமக்கு எப்படி கிடச்சிச்சு? நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை, 2 ஏர்கிராஃப்ட், 5 ஆர்மர்டு வெஹிக்கிள், இவ்வளோ தான் இருந்துச்சு. கொஞ்சம் கூட ட்ரைனிங் இல்லாத சோல்ஜர்ஸ், இவ்வளோ தான் இருந்துச்சு. நம்மகிட்ட எப்படி கடவுள் நம்ம வெற்றி பெற்றோம் அப்படின்னு அவங்க ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த டைமில் இருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் ஒன்று சேர்க்குறாங்க, அந்த டைமில் இருக்க பேப்பர்ஸ்லாம் ஒன்று சேர்க்குறாங்க. எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணுறாங்க, எப்படி இது ஆச்சு அப்படின்னு பார்த்தா அவங்க ஒன்று கூட ஒரு ரீசன் கூட கண்டுபிடிக்க முடியல. அந்த எல்லாத்தையும் த்ரோன் ஆல் த பேப்பர்ஸ் இன்டு த டஸ்ட்பின். ஆனால் அவங்க ஒரே ஒரு கன்க்ளூஷன் வந்தாங்க, காட் ஃபாட் ஃபார் இஸ்ரேல். காட் ஃபாட் ஃபார் இஸ்ரேல். இஸ்ரேல்ன்ற கண்ட்ரி கடவுள் தான் யுத்தம் பண்ணார். ரட்சிப்பு கர்த்தருடையது. இது இப்போ நடந்தது. நான் செங்கடலை பற்றி இது சொல்லலான்னு யோசித்தேன், ஆனால் இது இப்போ நடந்தது. 5-6 கண்ட்ரிஸ், இவங்க ஒன்றுமே இல்லை, சின்ன கண்ட்ரிஸு, ஒரு துக்கடா அப்படின்னு சொல்லலாம். ஏசியாவில் 0.3% தான் அவங்களோட டோட்டல் பாப்புலேஷனு. அந்த கண்ட்ரி எப்படி இவங்களை வின் பண்ணிச்சு? அதுவும் 5-6 நேஷன் சேர்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் அதான் அவங்க கன்க்ளூஷன் வந்தாங்க, இட் இஸ் ஃபாட் பை காட். ரட்சிப்பு கர்த்தருடையது. தாவீது விஷயத்துலையும் ரட்சிப்பு கர்த்தருடையது. நான் தாவீதுகிட்ட அப்சலோம்கிட்ட எல்லாமே இருந்துச்சு. அப்சலோம் ரொம்ப காலமாக யோசித்துக்கிட்டு இருக்காரு, நான் கிங் ஆகணும் அப்படின்னு. ரொம்ப காலமாக யோசித்துக்கிட்டு இருக்கார். சோல்ஜர்ஸ் அவர் இவங்களை விலைக்கு வாங்குறாரு, குதிரைகளை விலைக்கு வாங்குறாரு, நான் தான் கிங்குன்னு அனௌன்ஸ் பண்ண சொல்கிறாரு, என்னமெல்லாம் செய்கிறாரு. ஆனால் அவர் கிங் ஆக முடியல. ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடையது. எப்படி தாவீதுக்கு கடவுள் ரட்சிப்பை கொடுத்தார் இந்த சண்டையில் அப்படின்னு பார்ப்போம். அதாவது அப்சலோம் அந்த கிங்குக்கு, தாவீதோட மகனுக்கு, 2 பேருக்கும் தான் சண்டை, அப்சலோமுக்கும் தாவீதுக்கும். அப்சலோம் அந்த கிங் முன்னாடி 2 யோசனைகள் இருந்துச்சு, 2 ஆலோசனைகள், 2 அட்வைஸ். ஒன்று சொல்கிறாரு, ஒன்று அகித்தோப்பேல் ஆலோசனை. யார் தாவீதை விட்டு, தாவீதுக்கு ஏற்கனவே ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார், டேவிட்டை விட்டு அப்சலோம் கிட்ட ஓடி போனவன் அவனோட ஆலோசனை. ஊசாயோட ஆலோசனை. அப்சலோமுக்கு அந்த அகித்தோப்பேல் ஆலோசனை என்ன சொல்கிறாரு, தாவீது டயர்டாக வனாந்தரத்தில் நடந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க ஒரு இடத்துல. அப்போ அவர் சொல்கிறாரு, டுநைட் இட் செல்ஃப், இன்றைக்கே நம்ம போய் தாவீதை, அவன் ஜனங்களை இப்போவே நம்ம போய் தாக்குவோம், இன்னைக்கு நைட்டே தாக்குவோம். அவங்க ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, அந்த தாவீதோட ஜனங்கள். அவங்க நம்மளை பார்த்தோன்னே ஓடி போயிடுவாங்க. கிங் மட்டும் தனியாக தான் இருப்பார், ராஜா தாவீது. அவரை நம்ம ஈஸியாக கொண்டு போட்டுடலாம் அப்படின்னு அவர் ஐடியா கொடுக்குறார். ஊசாயின்றவர் என்ன சொல்கிறாரு, தான் முதல் பேர் சபா வர எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டுவான், எல்லாரும் ஜனங்களையும் நம்ம சண்டைக்கு கூப்பிடுவோம். அப்சலோம் அதுக்கு தலைவனாக இருக்கணும் அந்த வார்க்கு. இப்போ தாவீது அவர் ஜனங்கள் ஏதாச்சும் ஒரு பட்டணத்தில் போனான்னா நம்ம அவங்கள ஈஸியாக சல்லடை போட்டு சலித்த மாதிரி ஈஸியாக அவங்கள பிடிச்சிடலாம் அப்படின்னு ஊசாய் சொல்கிறார். 2 ஆலோசனை. இந்த 2 ஆலோசனையில் அகித்தோப்பேல் ஆலோசனை இட் வாஸ் அ பெட்டர் அட்வைஸ். ஊசாய் அட்வைஸ் அவ்வளோ நல்ல அட்வைஸ் இல்லை. ஆனால் கடவுள் ஊசாய் அட்ரஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி பண்ணார். ஊசாய் அவங்களுடைய ஆலோசனையை அப்சலோம் ஃபாலோ பண்ணுறார். 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம்
14ஆம் வசனம் பாருங்க. அப்சலோம் மேலே பொல்லாப்பு வர பண்ணும்படி கடவுள் இதை செய்கிறாரு. கடவுள் செய்கிறாரு. இதை தாவீது ஒன்றும் பண்ணலை, கடவுள் இதை செய்கிறாரு. இந்த அந்த ஆலோசனையை, நல்ல ஆலோசனையை தூக்கி போட்டுட்டு ஒரு சாதாரண ஆலோசனையை படி நடக்கும்படி செய்கிறார். அப்புறம் 18ஆம் வசனம், 2 சாமுவேல் 18ஆம் வசனத்தில் கூட இதுதான் கடவுள் ரெண்டாவதுக்கு இன்னொரு காரியத்தை செய்கிறார். அவர் என்னன்னா, காடு பட்சித்த ஜனங்கள் ஆயுதம் பட்சித்த ஜனங்களை விட, பட்டயம் பட்சித்த ஜனங்களை விட அதிகம் அப்படின்னு அது போட்டிருக்கு. அந்த இது இவ்வளோதான் போட்டிருக்கு. அந்த காடு, எப்ராயிம் காடுகளில் தான் சண்டை நடக்குது. பேட்டில் ஃபீல்டு என்னது, எப்ராயிம் காடு. அந்த காடு அதோட ஜியாகிரபி வித்தியாசமாக இருக்கும். திடீர்னு மேடு, ரொம்ப மேடு வரும், திடீர்னு பள்ளம் வரும், திடீர்னு குழி வரும். இப்படி அந்த ஜியாகிரபி ரொம்ப வித்தியாசமாக இருக்கும்னு சொல்கிறாங்க வேத நிபுணர்கள். அதனால தான் இந்த காடு பட்சித்த ஜனங்கள் அதிகம். அந்த அப்சலோம் சோல்ஜர்ஸ் பட்சித்த அவங்க ஃபைட் பண்ணதை விட காடு தான் ரொம்ப ஜனங்களை பட்சித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சில ஒயில்டு அனிமல்ஸ் கூட ஒரு வேளை அந்த இஸ்ரேல் ஜனங்களை பட்சித்திருக்கலாம். இது 2வது காரணம். 3வது காரியம் இந்த இந்த அப்சலோம் இது வழியாக போகிறார், காடுகள் வழியாக. அந்த காடுகள் வழியாக போகும்போது ஒரு கர்வாலி மரம், ஓக் ட்ரீ, ஒரு கர்வாலி மரத்தோட பிரான்ச்சஸ் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஜன்னல் பின்னல்கள் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. இவனோட கழுத்து அதில் மாட்டிட்டு போகும்போது, கோவேரி கழுதை மேலே ஏறி அப்சலோம் போகும்போது இவனோட கழுத்து அதில் மாட்டிக்கிச்சு. அவன் வானத்துக்கும் பூமிக்கும் இடையில தொங்கிட்டு இருக்கான். அப்போ அந்த அவனோட சீஃப், தாவீதோட சீஃப் அவனை கொண்டு போட்டுறான். இப்போ 3 காரியம் சொன்னேன். அட்வைஸ், கடவுள் சரியான அட்வைஸ் ஃபாலோ பண்ண வச்சார். 2வது, காடுகள் அவனோட இஸ்ரேல் ஜனங்களை பட்சித்தது நிறையா. 3வது அகித்தோப்பேல், அவரை வச்சு தான் சண்டை, அவரையே உயிரோடு இல்லை. இப்போ 3 காரியங்களில் தாவீது ஒரு காரியத்தை கூட செய்யலை. தாவீது ஏதாச்சும் ஒரு காரியத்தை செஞ்சிருக்காரு அந்த 3 காரியத்தில்? இல்லை. ரட்சிப்பு கர்த்தருடையது. கடவுள் தான் தாவீதுக்கு இந்த விக்டரியை கொடுக்குறார். யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ரெண்டாம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதே வார்த்தையை தாவீது சொன்ன அதே வார்த்தையை தான் யோனா சொல்கிறார், ரட்சிப்பு கர்த்தருடையது. தாவீது இதை வனாந்தரத்தில் சொல்கிறாரு, யோனா இதை மீன் வயிற்றில் இருந்து சொல்கிறாரு. மீன் வயிற்றில் இருந்து சொல்கிறாரு, ரட்சிப்பு கர்த்தருடையது. அதே வார்த்தைகள். இந்த யோனா நான் அந்த கதையை சொல்ல விரும்பலை, எல்லாத்துக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட அந்த கதை தெரியும். அதில் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டதுன்னா, மனுஷன் மட்டும் கடவுளுக்கு சொன்னபடி கேட்கல. ஆமணக்கு செடி கடவுள் சொன்னபடி கேட்குது. அந்த பூச்சி, கடவுள் அந்த ஆமணக்கு செடி மேலே அரித்து போடுகிறதுக்கு அவர் பூச்சியை வர்றாரு, அது கடவுள் அது சொன்னபடி கேட்குது. கடவுள் மீனுக்கு கட்டளையிட்டார், அதுவும் சொன்னபடி கேட்குது. இந்த யோனா மட்டும் சொன்னபடி கேட்கல. அதனால் அவர் கடைசியில் அவரை தண்ணியில் தூக்கி போட்டுடுறாங்க.
அவர் மீன் வயிற்றில் இருந்து தான் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு. இந்த 2ஆம் அதிகாரம் வந்து இட்ஸ் அ ப்ரேயர் ஃப்ரம் த ஸ்டமக் ஆஃப் த ஃபிஷ். 2வது அதிகாரம் வந்து ஒரு ஜெபம், ஒரு அழகான ஜெபம். ஃபிஷ் வயிற்றில் இருந்து அவர் சொல்கிறார், இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இந்த ஃபிஷ் வயிறு வந்து ஸ்டமக் வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இல்லை, ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் பிளேஸ். அவர் யோனா சொல்கிறார், பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகிறது என்று நான் சொன்னபோது கடவுள் என்ன நினச்சார். நான் தொய்ந்து போகும்போது நான் கடவுளை நினச்சேன் அப்படின்னு சொல்கிறார். கடல் பாசி வந்து என் கழுத்தெல்லாம் சுற்றி இருக்கு, ஆழி வந்து என்னை பயமுறுத்திச்சு இப்படின்னு நிறைய சொல்கிறாரு யோனா. அந்த ஃபிஷ் வயிறு வந்து ரொம்ப கஷ்டமான இடம். ஒரு ஸ்டோரி நான் ஐ கேம் அக்ராஸ். அதாவது மார்க்யூஸ்னு ஒரு ஸ்பானிஷ் ஃபிஷர்மேன், அவர் வந்து போகிறார். அந்த காலையில் அவர் போட்டில் மீன் பிடிக்க போகிறார். அப்போது ஒரு பெரிய அலை போட்டில் இருந்து அவரை தூக்கி எறிஞ்சிருச்சு. நேராக ஃபிஷ் வயிற்றுக்குள்ளே தான் அவர் போனார். அவர் 72 மணி நேரம் ஃபிஷ் வயிற்றில் இருந்தார். அவர் ஃபிஷ் வயிற்றில் இருந்ததை பற்றி சொல்கிறார். ஃபிஷ் வயிற்றுக்குள்ளே இட் வாஸ் பிச் டார்க்னஸ், என்னமும் தெரியாது, அவ்வளோ டார்க் அந்த டார்க்னஸ் அந்த ஃபிஷ் வயிற்றுக்குள்ளே. அந்த ஃபிஷ் வயிற்றில் வந்து டெம்பரேச்சர், நம்ம டெம்பரேச்சர் வித்தியாசம், பாடி டெம்பரேச்சர், ஃபிஷ் வயிற்றில் இருக்க டெம்பரேச்சர் வித்தியாசமாக, அது ரொம்ப கோல்டாக இருந்துச்சு, என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறார். அந்த ஃபிஷ்ஷு, பெரிய ஃபிஷ்ஷு சாப்பிட்ற அந்த சின்ன சின்ன மீனை தான் நான் சாப்பிட்டு உயிரோடு இருந்தேன். என்னை உயிரோடு வச்சது 2 காரியம்தான். சின்ன அந்த ஃபிஷ்ஷு, ரா ஃபிஷ், அதுவும் நான் ஒரு வாட்ச் கட்டியிருந்தேன், என்னது வாட்டர் ப்ரூஃப் வாட்ச், அதிலிருந்து லைட்டு தெரிஞ்சிச்சு. இந்த 2 காரியத்தை வச்சு தான் நான் உயிரோட ஃபிஷ் வயிற்றில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி ஃபிஷ் வயிறுன்றது ரொம்ப ரொம்ப நம்ம ஹாரிபிள் பிளேஸ் டு ஸ்டே, நம்ம தங்குறதுக்கு அது ரொம்ப மோசமான இடம். அவர் ஜெபம் பண்ணுறாரு கடவுள்கிட்ட. அந்த ஜெபம் வந்து அந்த ஜெபத்தில் வந்து நிறையா விசுவாச வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். அந்த ஜெபத்தில் அவர் சொல்கிறாரு, நான் பொருத்தனை இப்போ பண்ணியிருக்கேன், ஃபிஷ் வயிற்றில் இருந்து வெளியே வந்தோடனே அந்த பொருத்தனைகளை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் கடவுளுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி அவர் சொல்கிறாரு, நான் ஃபிஷ் வயிற்றில் இருக்கேன், நான் வெளியே வருவேன் எப்படியும் அப்படின்னு ஒரு விசுவாசம் அவருக்கு இருந்துச்சு. பயம் அவ்வளோ இல்லை, விசுவாசத்தோடு அந்த ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். அந்த ஃபிஷ் அதை அவர் சொல்லும்போது அது என்னது, ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படி சொன்ன அடுத்த நிமிஷத்தில் கர்த்தர் அந்த ஃபிஷ்ஷுக்கு கட்டளையிடுறாரு, அது கரையில் போய் அவரை கக்கிடுச்சு. இப்போ இந்த விசுவாசத்தினால அவர் ஜெபம் விசுவாசம் நிறைந்ததாக இருந்தது. அந்த ஜெபத்தில் பயம் இல்லை. அப்படி அப்போ தான், அதாவது நம்ம என்ன இதில் பார்க்கலான்னா, 2 காரியம். தாவீது 2 பேரும் சொல்கிறாங்க ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு, 2 பேரும் ஜெயிச்சிட்டாங்க அவங்க வாழ்க்கையில். ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லி நான் என் மெசேஜை முடிக்கிறேன். 2008 ஒரு பெரிய டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சு பாம்பேயில். அந்த டெரரிஸ்ட் அட்டாக் அதை சொல்லுவாங்க 26/11 அட்டாக்னு அதை சொல்லுவாங்க. அந்த அட்டாக்கில் 300 பேர் இறந்துட்டாங்க. அந்த அட்டாக்கில் 150 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க, 300 பேர் இன்ஜூர்டு அந்த அட்டாக்கில். அந்த அட்டாக்கில் 10 பாகிஸ்தானை சேர்ந்த 10 டெரரிஸ்ட்டு பாம்பேக்குள்ளே வந்துடுறாங்க. தாஜ் ஹோட்டல் அந்த எல்லா இடத்தையும் அவங்க ஆக்குப்பை பண்ணி
ரொம்ப அதான் 150 பேருக்கு மேலே அந்த டைமில் இறந்து போயிட்டாங்க டெரரிஸ்ட்னால. அப்போ அந்த டைமில் ஹேமந்த் கர்கரே அப்படின்னு ஏடிஎஸ் ஸ்குவாட், ஏடிஎஸ்னால் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட், அதோட சீஃபாக இருந்தார். அவர் எதிரி அந்த டெரரிஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக போகிறார். அதனால் பாம்பேயில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, காமா ஹாஸ்பிட்டலில். அந்த ஹாஸ்பிட்டலில் தான் டெரரிஸ்ட் இருக்காங்க. அவங்கள இது பண்ணுறதுக்காக இவர் போகிறார். போகிறதுக்கு முன்னாடி லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு போகிறார். அவங்க அந்த என்ட்ரன்ஸில் டெரரிஸ்ட் ஆம்புஷ் தான். அவங்க அங்கேருந்து ஷூட் பண்ணாங்க. இவரோட சேர்ந்த 4 பேர் இறந்து போயிட்டாங்க. அதாவது இந்த லைஃப் ஜாக்கெட் வந்து யார் கொடுத்தது? மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கொடுத்த லைஃப் ஜாக்கெட். அவர் இதை போடும்போது யோசித்திருப்பார், நம்ம எப்படியும் வி ஆர் சேஃப் அப்படின்னு யோசித்திருப்பார். ஆனால் அவர் சேஃப் இல்லை. அந்த கவர்மெண்ட் கொடுத்த லைஃப் ஜாக்கெட், இப்போ முன்னாடி இருந்த கேடகம் தான் இப்போ வந்து லைஃப் ஜாக்கெட். அந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட், ஐ டோல்ட் லைஃப் ஜாக்கெட், புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட். அந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் வந்து அவரை காப்பாற்ற முடியல. ஆனால் நம்ம கடவுள் கேடகமாக இருக்கார், நம்மளை காப்பாற்றுவார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒன்று 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் கடவுள் வந்து நான் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, நான் வந்து உனக்கு கேடகமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். கடைசி வரைக்கும் அவர் ஆபிரகாமுக்கு கேடகமாக இருந்தார். மோசஸ் வந்து தான் மரிக்கிறதுக்கு முன்னாடி 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் உபாகமம், அவங்க ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார், இஸ்ரேல் ஜனங்களை. அவர் ஆசீர்வதிக்கும் போது சொல்லார், நீ வந்து கடவுள் வந்து உனக்கு கேடகமாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறார். அவர் கேடகமும் பட்டயமும் இருப்பார் அப்படின்ற வார்த்தை இருக்குது. அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் வந்து இப்போ வரைக்கும் கடவுள் அவங்களுக்கு கேடகமாக இருக்கார். அப்படி கேடகமாக இருந்தவர் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கொடுத்த அந்த கேடகம் மாதிரி இல்லை. எப்பவும் அவர் நம்மை பாதுகாக்க வல்லவர். அவர் கரங்களிலிருந்து யாரும் நம்மை பறிக்க முடியாது. கடவுள் கேடகமாக இருக்கும்போது அவர் கரங்களிலிருந்து யாரும் நம்மை பறிக்க முடியாது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.